சம் பார்த்தீங்கன்னா இதையுமே லாக் மெத்தடில் தான் யூஸ் பண்ண போகிறோம் நம்ம. இப்போ வந்து என்னது, இப்போ எக்ஸ் வந்து இ பவர் எக்ஸ் பை ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. நான் என்ன சொன்னேன் லாஸ்ட் கிளாஸ், இப்போ போன சம்லேயே நம்ம எக்ஸ் எப்படி எழுதலாம், இ பவர் லாக் எக்ஸ். அந்த பேஸ் ரெண்டு பேஸும் சேமாக இருந்தால் அது ஜஸ்ட் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன எழுத போகிறேன், இ டு த பவர் லாக் எக்ஸ்ன்னு எழுத போகிறேன். இந்த சைடும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஸோ பேஸ் இங்கே ரெண்டு ஈன்னு இருக்கிறதுனால நான் பவரை ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ லாக் எக்ஸ் வில் பி ஈக்குவல் டு எக்ஸ் பை ஒய். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், ஆன்சர் வந்துடும். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், இது 1. இது கோஷன் ரூல் அப்ளை பண்ணால் என்ன ஆகும், ஒய் ஸ்கொயர் டினாமினேட்டரில் விடியூ, ஒய் கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. நெக்ஸ்ட் எக்ஸை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிஒய் பை டிஎக்ஸ். கரெக்டாக? ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிங்க, ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் வில் பி ஈக்குவல் டு ஒய் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ். இப்போ நான் இதை வந்து என்ன பண்ணுறேன், இப்போ இதை நான் பிரித்து கொண்டு வந்தேன்னா இங்கே வந்து எக்ஸ் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் இந்த சைடு கொண்டு வந்துட்டேன்னா ஒய் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ். இப்போ என்ன ஆகும், ஒய்யை நான் வெளியில் எடுத்துட்டேன்னா இங்கே வந்து எக்ஸ் வரும், எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைடட் பை எக்ஸ்ன்னு ஆகிடும். ஸோ இங்கே ஒரு எக்ஸ் வேறு இருக்குது, சரியா? பட் நமக்கு என்ன தெரியும், எக்ஸ் பை ஒய் ஃப்ரம் ஒன் ஈக்குவேஷன் எழுது, எக்ஸ் பை ஒய் லாக் எக்ஸு. ஸோ அப்போ நான் என்ன எழுதலாம், எக்ஸ் மைனஸ் ஒய், இந்த ஒய்யை கீழே கொண்டு வந்துட்டேன்னா இது வந்து என்ன ஆகிடும், எக்ஸ் மைனஸ் ஒய் பை லாக் எக்ஸ் ஆகிடும். ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் இது, இங்கே ஆல்ரெடி ஒரு எக்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸ் இன்ட்டு டிஒய், வெறும் டிஒய் பை டிஎக்ஸை மட்டும் வச்சுட்டு எக்ஸ் இங்கே கொண்டு வந்துட்டிங்கன்னா எக்ஸ் லாக் எக்ஸ். அதுதானே நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது, ஹென்ஸ் ப்ரூவ். ஓகே, நெக்ஸ்ட்.